எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ரெசிபி என்னன்னா, ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். அதான் டெய்லி இட்லி, தோசை, பொங்கல், உப்புமான்னு வெறுத்து போயிருக்கவங்களுக்கு சிம்பிளாக ஒரு அடை எப்படி செஞ்சு கொடுக்கறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அருமையான ஒரு டேஸ்ட், ஆனால் சிம்பிளாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்டைலு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி 1 டம்ளர், அதுபோக கடலை பருப்பு, அதாவது வடைக்கு போடுவோம் இல்லையா, அந்த பருப்பு ஒரு டம்ளர், உளுந்து 2 ஸ்பூன் தான். ஏன்னா நிறைய உளுந்து போட்டோன்னா அது தோசை மாதிரி ஆகிடும், அடையாக இருக்காது. இவ்வளோ தான் போட்டிருக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. இதை இப்போ ஒரு மிக்சிலையோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் கரெக்டாக 3 ஹவர்ஸ் இதை சோக் பண்ண வச்சுருக்கோம். ஒரு 2.5 மணி நேரம் வச்சா கூட போதும். நான் ஒரு 3 மணி நேரம் சோக் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, காரத்துக்காக 1, 2, 3, 4 மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, பெப்பர், 1 ஸ்பூன் பெப்பர், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் ஜீரகம். இது போக இதுக்கு தேவையான கல்லுப்பு, ப்ளஸ் பெருங்காயம், தேவையான அளவுக்கு பெருங்காயம். அவ்வளோதான். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கோஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் செய்ய போகிற அடைக்காக சைட் டிஷ்ஷுக்காக ஒரு அவியல், சிம்பிளாக ஒரு அவியல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான காய் கொஞ்சம் நீட்டாக இந்த சைஸு கட் பண்ண ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் ஒரு சின்ன முருங்கைக்காய், பாருங்கள், வெண்பூசணிக்காய், ப்ளஸ் வாழைக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு கருத்துருங்கிறதுனால வாழைக்காய் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளவு காயும் போட்டு இப்போ குக் பண்ண போகிறோம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றலை, அப்படியே குக் பண்ண போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இது என்னென்னா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும். அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சுது. இது குக் ஆகிட்டுது, ஸ்டீம் வெளியே வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன், 3/4 ஸ்பூன் போதும் ஜீரகம், இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அவியலுக்காக. இப்போ பாருங்கள், இந்த அவியலுக்காக குக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வாவ், தண்ணி இல்லாமலே குக் பண்ணியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு, இந்த மசாலா அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை போட்டுறேன். இப்போ கொஞ்சம் உப்பு, அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி எதுவுமே ஊற்றல, ஆனால் அதில் காயிலே அவ்வளோ தண்ணி இருக்குது. இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஸ்டீம் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தயிர், இந்த அவியலில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அடைக்காக செய்யக்கூடிய அவியல். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ அந்த மாதிரி அவியல்னா இன்னும் வேறு சில காய்கள் கூட சேர்க்கணும். இதுக்கு செலக்டிவ் காய்ஸ் தான் நான் பண்ணியிருக்கிறேன்.
இன்னொன்று அதில் வந்து மஞ்சத்தூள் போடுறது, தயிர் போட வேண்டிய அவசியம் இல்லை. மாங்காய் போடுவாங்க, ஆனால் இதில் மாங்காய் போடல, ஆனால் தயிர் வந்து நிறைய சேர்த்துருங்க. ஏன்னா இந்த ஒரு குறைஞ்ச காயில் இந்த தயிர் சேர்க்கும் போது தான் இந்த அடைக்கு வந்து உங்களுக்கு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் டாமினேட் ஆகிடும், அடை வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்க, இப்படி நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கருவேப்பிலை, இப்போ ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். எண்ணெய் வந்து எப்போதுமே கடைசியில் தான் சேர்க்கணும். ஏன்னா எண்ணெயை வந்து முதல்ல வந்து பாயில் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஆயில் பாயில் தட் வில் ஸ்பாயில் யுவர் பாடின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் அந்த குக் பண்ணதுக்கு அப்புறம் மேலே எண்ணெயை ஊற்றும்போது அந்த எண்ணெய் வந்து எந்த வகையிலும் நமக்கு வந்து கெடுதல் கிடையாது. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவியல் வந்து ரெடி. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். அடுத்த ப்ராசஸ் வந்து போகிறோம். இப்போ அடை மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அப்படி ஃபைன் சாப்டு, கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் போதும், இவ்வளோ போதும். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில். இப்போ இது ரெடியாக சூடாக இருக்குது பாருங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயை கூட எடுத்துடலாம். நமக்கு லைட்டாக அப்படி இது பண்ணாலே போதும். இந்த அடை மாவு ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படி நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு, எப்போதுமே நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. அப்படி மூடி வச்சிடுறேன். லோ ஃப்ளேமில் இருக்குது. ஒரு நிமிஷம் ஸ்டீம் வெளியே வந்துடும். நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு அடைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் வந்து பாருங்க இந்த அவியல் தான். இந்த அடையும் அவியலும் அப்படி தொட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, சான்ஸே கிடையாது. அப்படி ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஆனால் இது நார்மல் அவியல் கிடையாது, இந்த அடைக்கேன்னு ரெடி பண்ண அவியல். ஸோ இதே மாதிரி ஒரு அடை காம்பினேஷன் அவியல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.